Hi babes, welcome back to my channel Ramala Shifa Secret Lover episode 6. ஃபர்ஸ்ட் சீன்ல அட்டோவுடைய சின்ன வயசு சீன் காட்டுறாங்க. அதில் அட்டோவுடைய அம்மா வீட்டை விட்டு போகிறாங்க. அப்போ அட்டா அவங்ககிட்ட போய் கெஞ்சிராம், அம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்ல, நீ நல்ல பையனா நடந்துக்கிட்ட அம்மா திரும்ப வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அட்டோ சின்ன பையனை, ஸோ அவள் அதை அப்படியே நம்பிடுறான். அப்புறம் அடுத்த சீன்ல அட்டோ ஜுங்ஷி கூட விளையாட வந்திருக்கான். அவன் ஜுங்ஷி கிட்ட கேட்கறான், இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜுங்ஷி சொல்றான், இன்னைக்கு நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் நான் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நீ சொல்றத விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, அப்படி அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்கறான். ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா நீ என்ன சொல்றியோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு புக்கு ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி வா என் வீட்டுக்கு போய் 2 பேரும் புக் படிக்கலாம் அப்படின்னு ஜுங்ஷி அட்டோவை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். அப்ப அட்டோவுடைய வாய்ஸ் ஓவர் வருது. இந்த உலகத்துல என்னுடைய பேச்சு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கான்னா அது ஜுங்ஷி மட்டும்தான்ன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறது ஜுங்ஷி மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் ஸ்கூல் படிக்கிற சீன் வருது. அதுல ஜுங்ஷி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆட்டோ ஒரு ஓரமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க, ஜுங்ஷி அவங்கிட்ட வந்து நீ விளையாடுறிய அப்படின்னு கேட்குறான். அவன் இல்லைன்னு சொன்னதுமே ஜுங்ஷி பால் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவனை வந்து ஆட்டோ பக்கத்துல உட்காந்துடுறான். ஆனா ஜுங்ஷிக்கு பேஸ்கெட் பால் விளையாடணும்னு ஆசையா இருக்குது. அதை ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஆட்டோ, நீயும் போய் விளையாட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம பக்கத்துலயே உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்றான். ஆட்டோக்கு ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு விளையாடணும்னு ஆசை இருக்குது, இருந்தாலும் நம்ம கூட இருக்கணுன்றதுக்காக அவன் நம்ம பக்கத்துலயே உட்காந்துருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு, நீ ரொம்ப ஆசமான ஆள் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள சொல்றான். அதுக்கப்புறம் தான் அந்த ஷின் இருக்கால, அவ ஜுங்ஷிக்கு ப்ரப்போஸ் பண்ண வரான். அவளுக்கு முன்னாடி இவன் போயிட்டு, அதாவது அட்டோ போயிட்டு அந்த ப்ரப்போசலை கெடுத்துடுறான். அதே மாதிரி தான் யார் யாரெல்லாம் ஜுங்ஷியை ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் அவங்க ஜுங்ஷியை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அட்டோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறான். காலேஜ் போய் அப்படிதான் நடக்குது. அங்க ஒரு 2 பொண்ணுங்க ஜுங்ஷியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணுங்க கிட்ட இவனே வாலண்டியரா போய் பேசுறான். இவன் ஹேண்ட்ஸமா இருக்கிறதால அந்த பொண்ணுங்க இவன் கிட்ட பேச ஆரம்பிச்சு ஜுங்ஷியை மறந்துடுறாங்க. இத்தனை நாள் அவன் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஷாயாங் சொல்றான், அப்படின்னா இத்தனை நாள் அட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜுங்ஷியை தான் லவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க, ஜுங்ஷிக்கு அதை கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உண்மையாலுமா அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, அப்போ ஒரு சின்ன ரீகேப் காட்டுறாங்க. இத்தனை நாள் ஜுங்ஷி அட்டோக்கு தான் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் அட்டோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தால, அப்புறம் எதுக்கு அட்டோ யாருக்கிட்டையும் அவனை பேச விட மாட்டான், ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல பேசினா கூட அட்டோ ரொம்ப ஜெலஸ் ஆயிடுறாள். அதெல்லாம் இப்ப அவனுக்கு ஞாபகம் வருது. அட்டோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடுறான். ஜுங்ஷியும் அவனுடைய பின்னாடியே ஓடுறான். ஆனா அட்டோ நிக்காம ஓடிக்கிட்டே இருக்க, நில்லுன்னு சொல்றல, இப்ப மட்டும் நீ ஓடுன நான் இனிமே உன் பின்னாடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல அட்டோ நின்னுடுறான். அப்புறம் ஜுங்ஷி பக்கத்துல வந்து, இப்ப எதுக்கு நீ ஓடிக்கிட்டு இருக்க, உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல அப்படின்னு ஜுங்ஷி கிட்ட அட்டோ கேட்க, ஆமா கோவம் தான் அப்படின்னு ஜுங்ஷி சொல்ல அட்டோவை ஹக் பண்ணிக்கிறான். ஆனா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாவும் இருக்குது, நீ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணியா, நீ அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்ன, அந்த பொண்ணுங்களெல்லாம் நீ லவ் பண்ணது உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குன்னு தானே சொன்னேன், ஆனா இப்பதான் தெரியுது அந்த பொண்ணுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நீ அவங்க கூட லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்க, அந்த அளவுக்கு நீ என்ன லவ் பண்ணியா அப்படின்னு கேட்க அட்டோக்கு அழுக வருது. அட்டோ சொல்றான், ஐ எம் சாரி, ஆனா என்னால மத்தவங்க கூட உன்னை வச்சு பார்க்க முடியல, நீ என்னை விட்டுட்டு விலகி போறத என்னால இமேஜின் கூட பண்ண முடியல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, உடனே ஜுங்ஷி பக்கத்துல வந்து அவனை கிஸ் பண்றான். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றான். அப்ப உனக்கு என் மேல கோவம் இல்லையான்னு அட்டோ கேட்க, இன்னைக்கு உன் பர்த்டே தானே, இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் அதான் நடக்கும், இன்னைக்கு நான் மேல கோவமா இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அட்டோ ரொம்ப ஹாப்பியா அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் மனசுக்குள்ள, ஜுங்ஷி ரொம்பவே ப்ரெஷியஸான ஆளு, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், உனக்காக உன்னோட ஸ்மைலுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், உன் ஸ்மைலை எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஜுங்ஷியோட வீட்டுக்கு அட்டோவும் ஷாயாங்க வந்திருக்காங்க. ஜுங்ஷியோட அப்பா தான் வந்து கதவை திறக்கிறாரு.
ஜங்ஷன் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் ஜங்ஷன் ரூம்க்கு வந்து அவனோட பெட்ஷீட்டை ஓப்பன் பண்றாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு ஜங்ஷி கேட்க, நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றா. அதாவது எங்க இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அட்டோக்கும் அவ அப்ளை பண்ணியிருந்தால அந்த ஆர்கிடெக்சர் கம்பெனி, அந்த கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. உடனே 3 பேரும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஜிங்ஷி ரொம்ப ஹாப்பியா அட்டோவை ஹக் பண்ணிக்கிறான். ஜிங்ஷியும் ஷாயாங்கும் சேர்ந்து அந்த கம்பெனிக்கு போறாங்க. அதான் அது ஒரு கேமிங் கம்பெனி. அங்க கோடிங் பண்றது அவனோட வேலை போல. அதே மாதிரி இங்க அட்டோவும் அந்த ஆர்கிடெக்சர் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கான். அந்த கம்பெனி பேர் வந்து ஜென் அகாடமின்னு நினைக்கிறேன். அட்டோ உள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஜென் அப்படின்றவன் வரான். பார்க்கும்போதே அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரியறான். அவன் ஆட்டோ பக்கத்துல வந்துட்டு, உன்னோட ஸ்கெட்ச் மாடலை பார்த்தேன், பார்க்கறதுக்கு ரொம்ப ரஃபா இருக்குது, ஆனா உன்னோட டிசைன் ரொம்ப கிரியேட்டிவா இருக்குது. ஸோ உன் கூட ஒர்க் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றான். அதாவது அவனோட இன்டர்ன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஜிங்ஷியும் ஷாயாங்கும் தூங்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் பார்த்துட்டு பக்கத்துல வராரு. அப்ப பின்னாடி இருந்து யூமி உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறா, ஆனா இவங்க பார்க்கல. அந்த சார் பக்கத்துல வந்துட்டு, என்ன பண்றீங்க, 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்களா, உங்களை இன்டர்ன்ஷிப் தான் போக சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு உண்மையாலுமே இன்னும் வேலை கிடைக்கல, ஸோ அதை விட்டுட்டு இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னுட்டு போறாரு. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூமி உங்க பக்கத்துல வந்து, என்ன உங்க இன்டர்ன்ஷிப் ரொம்ப பிஸியா இருக்குதா, ரொம்ப டயர்டா இருக்குதா அப்படின்னு கேட்க, ஆமா என்ன பண்றது, இத்தனை நாள் நம்ம கத்துக்கிட்டதுக்கு டபுள் மடங்கா இருக்குது, நாங்க பண்ற எல்லாமே அங்க தப்பா தான் இருக்குது, நாங்க பண்ற எல்லாத்துலயுமே எரர் வருது, அது மட்டும் இல்ல வீட்ல இருந்து அந்த கம்பெனி ரொம்ப தூரம் இருக்குது, அங்க இருந்து காலேஜுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு இவ்வளவு தூரம் இருக்குது, அதான் ரொம்ப டயர்டா இருக்குது, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்ல யூமி சொல்றா, அப்பாடா நல்ல வேளை எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, நீ மறுபடியும் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஷா யங்கு ஜுங்ஷி ஒன்னா சேர்ந்து சொல்ல யூமிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவ ஷா யங்கோட கையை பிடிச்சிட்டு, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என் மேல இருந்து கையை எடு அப்படின்னு ஷாயாங் சொல்ல ஜுங்ஷி சொல்றோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ மறுபடியும் அப்ளை பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப ஹாப்பியா ஜுங்ஷி கூட ஃபிங்கர் ஹேக் பண்றான். இவ கூடயும் பண்ணணும்னு ட்ரை பண்றா, ஆனா ஷாயாங் பண்ண மாட்டான். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு 3 பேரும் வெளியில நடந்து வராங்க. அப்ப யூமி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வரா. என்னாச்சு, யாரை தேடுற அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, அதான் உன் கூடவே வருவானே ஆட்டோ, அவன் வரலையா அப்படின்னு கேட்க, அவனும் இன்டர்ன்ஷிப் போறான்ல, அதான் அவனோட இன்டர்ன்ஷிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல, ஆர்கிடெக்சர்னா சாதாரணம் கிடையாது, அதுவும் ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் காலேஜ்க்கே வரலன்னா அவன் ஃபெயில் ஆயிட மாட்டானா அப்படின்னு கேட்க, அவன் ஆல்ரெடி அவனோட கிரெடிட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டான், இப்ப அவன் இன்டர்ன்ஷிப் மட்டும் பண்ணா போதும், அவன் கிராஜுவேட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா விஷயம் அப்படின்னுட்டு, ஒருவேளை அவனோட கம்பெனி ஒர்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல, அதான் அவனை பார்க்கவே வரதில்ல அப்படின்னு யூமி ஜுங்ஷி கிட்ட கிண்டலா சொல்ல, சும்மாரு அப்படின்னு ஷாயாங் திட்டுறான். அப்ப ஜுங்ஷி சொல்றான், அவனுக்கு ஜென் அகாடமில ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அதுதான் அவனுடைய கனவு, ஸோ அதான் அவன் ரொம்ப பிஸியா இருப்பான் போல அப்படின்னு சொல்ல, ஆமா ஆர்கிடெக்சர் ஒர்க்குன்றது சாதாரணம் கிடையாது, ரொம்ப ப்ரெஷரான ஒர்க்கு, அதுல ரொம்ப தலைவலி இருக்குது, அதான் அவன் ரொம்ப பிஸியா இருப்பான் போல அப்படின்னு சொல்ல, அதே நேரம் எங்க ஆட்டோ ஆஃபீஸ்ல இருக்கான். அப்ப அந்த ஜென் இருக்கால, அவன் பக்கத்துல வந்து, என்னோட ஸ்கெட்சஸ் எல்லாம் நீ சேஞ்ச் பண்ணியா அப்படின்னு கோவமா கேட்குறான். அதை பார்த்துட்டு ஆட்டோ, ஆமா லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு மீட்டிங் வச்சாங்கல்ல, அந்த மீட்டிங்ல இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் நான் அந்த டிராயிங்கை சேஞ்ச் பண்ணேன், சாரி உங்ககிட்ட சொல்லாம சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆட்டோ சொல்ல, இல்லை பரவாயில்ல, என் வேலையை நீ பண்ணிட்டேன், அது எனக்கு ஹாப்பி தான், இன்னைக்கு நைட்டு நான் உன்னை டின்னர் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஆட்டோவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஜுங்ஷி ஆட்டோவை பார்க்கறதுக்கு அவ அப்பார்ட்மெண்ட்க்கு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப ஜுங்ஷி கார்ல வந்து இறங்குறான். ஜுங்ஷியை பார்த்ததுமே ஆட்டோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அவன் கையை பிடிச்சிட்டு நீ வந்துட்டியா அப்படின்னு ஹாப்பியா பார்க்க காருக்குள்ள இருந்து அந்த ஜென் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல வந்து அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கறான். இது யாரு அப்படின்னு ஜுங்ஷியை பார்த்து கேட்க, இது என்னுடைய அப்படின்னு சொல்ல வந்துட்டு அப்புறம் தயங்கிட்டு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னது ஜுங்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனா ஜுங்ஷிக்காக தான் ஆட்டோ ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னுட்டு அந்த ஜென் காருக்குள்ள போயிடுறான்.
போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் போறான். ஜுங்ஷி அவங்க 2 பேருக்காக நெறையா டின்னர் சமைக்கிறதுக்கு ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கான் போல. "உன்னோட இன்டர்ன்ஷிப்லாம் எப்படி போகுது?" அப்படின்னுட்டு அவன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல டின்னர் இருக்குது. "நீ இன்னும் சாப்பிடலையா?" அப்படின்னு ஜுங்ஷி ஆட்டோவ பார்த்து கேட்க, "இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா? ஜென் என்ன இன்னைக்கு டின்னர் கூட்டிட்டு போனா" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா? சரி பரவாயில்ல. நான் தானே திடீர்னு உங்ககிட்ட சொல்லாம வந்தேன். என்னோட தப்பு தான். பரவாயில்ல விடு" அப்படின்னு சொல்ல, ஆட்டோ அவன் பக்கத்துல வந்து, "பரவாயில்ல, நான் உன் கூட சேர்ந்து சாப்பிட்றேன். அப்படி ஏதாச்சும் மிஞ்சி போச்சுன்னா அதை காலையில பிரேக்ஃபாஸ்ட் வச்சு சாப்பிடலாம். என்ன ஓகேவா?" அப்படின்னுட்டு அவனை கிஸ் பண்றான். அப்புறம் நைட்டு 2 பேரும் ஒண்ணா தூங்குறாங்க. காலையில அட்டோ தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். அவன் ஜிம்ஷிக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து எந்திரிக்க, ஜிம்ஷி தூக்கத்திலேயே சிரிக்கிறான். அட்டோ ரூம் விட்டு வெளியில போகும்போது திரும்பி ஜிம்ஷியை பார்க்க, அப்பயும் அவன் தூக்கத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்க, அட்டோவுக்கும் சிரிப்பு வருது. அப்புறம் அவன் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு போறான் போல. அப்ப கரெக்டா அட்டோவுடைய அப்பா வராரு. அவர் அவனை பார்த்ததுமே இவன் கிட்ட பேசுறாரு. ஆனா இவன் கண்டுக்காம இவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். "என்ன ஆட்டோ, அப்பாவை பார்த்தா க்ரீட் கூட பண்ண மாட்டியா?" அப்படின்னு அவங்க அப்பா கோவமா கேட்க, சும்மா ஒரு பேச்சுக்கு அட்டை அவங்க அப்பா கிட்ட பேசுறான். அப்ப ஜங்ஷன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வெளியில வரப்போறான். ஆனா அவங்க அப்பாவை பார்த்ததுமே அவன் கதவை சாத்திக்கிறான். ஏன்னா அவன் இப்ப இருக்கிற நிலைமையில வெளியில போக முடியாதுல்ல. இவர் எதுக்கு திடீர்னு வந்தாரு அப்படின்னு ஜுங்ஷி யோசிச்சுக்கிட்டு இருக்க, எங்க ஆட்டோ நேத்து நைட்டு ஜுங்ஷி வாங்கிட்டு வந்தால அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு ரெடி பண்றான் போல. அப்ப என்னுடைய அப்பா சொல்றாரு, பிரேக்ஃபாஸ்ட் தானே பண்றேன், எனக்கும் சேர்த்து பண்ணு அப்படின்னு சொல்ல, அவன் எதுவுமே பேசாம பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியில ஏதோ புதுசா ஷூ நிக்குது, அது யாரோடது அப்படின்னு கேட்க, ஜுங்ஷி தான் வந்திருக்கான். அவன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். நேற்று நைட் நாங்க 2 பேரும் ரொம்ப நேரம் கேம் விளையாடிட்டு இருந்தோம், அதான் அப்படின்னு சொல்ல, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல கிராஜுவேட் ஆக போற, இன்னும் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற, நைட்டு 3 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்து கேம் விளையாடுவியா, கொஞ்சம் கூட உன்னோட ஃபியூச்சரை பத்தி உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஆட்டோவுக்கு கோவம் வருது. நீங்க ஒன்றும் சும்மா என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு அவன் கோவமா சொல்றான். நான் ஒன்றும் வேணும்னு உன்னை விட்டுட்டு போல, எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதனால தான். இனிமே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு அவர் சொல்ல, என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு ஆட்டோ கேட்குறான். அதே நேரம் ஜுங்ஷி எங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வரான். அவங்க அப்பா முன்னாடி ரொம்ப ஆக்வர்டா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. இப்ப என்ன பண்றது, நம்ம வெளியில போய் என்ன பேசுறது அப்படின்னு ஜுங்ஷி யோசிச்சுக்கிட்டு இருக்க, இங்க வெளியில அட்டோவுக்கும் அவனுடைய அப்பாவுக்கும் செமையா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சும்மா உன்னை விட்டு போனேன், உனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு தான் நான் உனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்க சும்மா சொல்லாதீங்க, நீங்க சின்ன வயசுல இருந்து என்னை விட்டுட்டு விட்டுட்டு தான் போயிடுறீங்க. எனக்கு சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம போகும்போது கூட ஜுங்ஷோட பேரண்ட்ஸ் தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அப்ப எல்லாம் நீங்க என் கூட இல்லை. நான் இந்த மாதிரி உன்னை விட்டுட்டு வேலைக்கு போகாம இருந்தேன், இப்ப நெருக்கிற இந்த மாதிரி ஒரு லைஃப் உனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு கோவமா கேட்குறாரு. நான் ஒன்றும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு லைஃப் கேட்கலையே அப்படின்னு அட்டோ கோவமா சொல்ல, அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ ஜும்ஷி கதவை திறந்துட்டு வெளியில வரான். அட்டோ பக்கத்துல வந்துட்டு, அட்டோ உங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் கூட சண்டை போடாத அப்படின்னு சொல்ல, பாரு உன் ஃப்ரெண்டை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு அட்டோவுடைய அப்பா சொல்ல, ஆ, அவனுடைய பேரண்ட்ஸ் அவனை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு அட்டோ சொல்றான். அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் அட்ரா ஜுங்ஷி கிட்ட, "நீ போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன்" அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாமல் ஜுங்ஷியும் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். ஆனால் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்டாவுடைய அப்பா சொன்னது அவனுக்கு கேட்குது. காவ்ஷிங்கில் நான் வீடு பார்த்துருக்கேன், நீ உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீ என் கூட அங்கே மூவி ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜுங்ஷிக்கு ஒன்றும் புரியல. அட்டோ சொல்கிறான், நான் தான் இன்னும் கிராஜுவேட்டே ஆகலை அப்படின்னு சொல்ல, அதான் அவனோட மெரிட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுல்ல, நீ கூடிய சீக்கிரம் கிராஜுவேட் ஆகிடுவேன், அப்புறம் என்ன, நீ அந்த வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்ல, இங்கே ஜுங்ஷி ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். ஜுங்ஷிக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது. அப்படின்னா அட்டோ போயிடுவானாம், அட்டோ இவ்வளோ சீக்கிரம் கிராஜுவேட் ஆகிடுவான்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் பேசுறதுக்கு பதிலாக வேற என்னமோ போட்டு பல்ல விளக்கிடுறான். அப்புறம் அட்டோ இங்கேருந்து போயிட்டான், என்ன நடக்கும், நாங்கள் 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அட்டோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் போல. ஜுங்ஷி ஹாலுக்கு வர அங்கே அவங்க அப்பா இல்லை. அப்போ அட்டோ வந்து பின்னாடி இருந்து வந்து ஹக் பண்ணிக்கிறான். உங்க அப்பா உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றாரு அப்படின்னு சொல்ல, ஆட்டோ அவன் கையை பிடிச்சிட்டு, நான் சின்ன வயசுல இருந்து வளர்ற வரைக்கும் உன் பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் சாப்பிட்டது தான் அதிகம், அந்த அளவு கூட எங்க அப்பா என் கூட சேர்ந்து சாப்பிட்டது கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்ல, சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்போ அட்டோவும் ஜுங்ஷியும் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க. ஜுங்ஷியோடைய கடைக்கு தான் வராங்க. அப்போ ஜுங்ஷியோட அம்மா அவங்க 2 பேருக்குமே சாண்ட்விச் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் போய் ஒன்றா உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்றாங்க.
அப்ப ஜுங்ஷோட அம்மா பக்கத்துல வந்து அவன் வாயை தொடச்சி விடுறாங்க, அவன் தலைமுடிய கோதி விடுறாங்க. அதெல்லாம் அட்டோ ரொம்ப ஏக்கமா பாக்குறான். அவனுக்கு அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பாவும் கூடவே இருக்கிறது இல்லைல்ல. அதெல்லாம் அவன் மனசு ரொம்பவே பாதிச்சிருக்குது போல. எங்க அப்பா நான் ஆர்கிடெக்சர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா? என் கூட மாச கணக்குல பேசவே இல்லை. ஆனா இப்ப என்னமோ என் கூட சேர்ந்து வேலை செய்யும், கால்ஷிங்க்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாரு அப்படின்னுட்டு அவனுக்கு அழுக வருது. ஜுங்ஷி அவனை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்ப இன்னொரு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கு. அட்டா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவனுடைய அப்பா வீட்டுல இருக்காரு. அவர் யாருக்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு. அட்டா அவங்க அப்பாவை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா போய் அப்பா அப்படின்னு பக்கத்துல நிக்கிறான். ஆனா அவர் அசால்ட்டா ஃபோன்ல பேசிக்கிட்டே போ அந்த பக்கம் அப்படின்னு கோவமா சொல்றாரு. அது அட்டோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அட்டோ ஜுங்ஷி கிட்ட சொல்றான், நான் அவர் கூட கவர்ஷிங்க்கு போக மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன், உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜுங்ஷியும் ஓகேன்னு சொல்றான். இன்னொரு டைம் உங்க அப்பா கிட்ட பேசு, கொஞ்சம் அமைதியா நல்லபடியா பேசு. அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம ஷாயாங் கிட்ட சொல்லலாம். அப்படி அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றேன். என்னோட பேரண்ட்ஸ் உங்க அப்பா கிட்ட பேசுவாங்க, என்ன ஓகே தானே அப்படின்னு சொல்ல, நீ என் கூட வந்து இருப்பியா அப்படின்னு கேக்குறான். என்ன சொல்ற நீ அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, ஆட்டோ அவனை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அப்ப ஆட்டோ கேட்குறான், நம்ம 2 பேரும் ஒன்னா தனியா இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்க ஜுங்ஷிக்கு லைட்டா ஷாக்கிங்கா இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பீப்ஸ். பை.